போதைப் பொருளை கொடுத்தாரா என்ற அடிப்படையெல்லாம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டாங்க. இதுக்கென்று ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக இந்த வழக்கில் தொடர்பில் இருந்த போதைப்பொருள் கும்பலோடு தொடர்பில் இருந்த நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் ஒரு பிரபலமான நடிகர். இவரோடு பேசலாம். அடுத்ததாக ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆணையர் திரு ராஜாராம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தற்போது திரை பிரபலம் ஸ்ரீகாந்த் கொக்கைன் போதைப் பொருளை பயன்படுத்தா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படியெல்லாம் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? இதுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது NDPS ஆக்ட் போதைப் பொருள் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின்படி 10 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கலாம் மேக்சிமம். அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கலாம். இதுல இந்த போதைப் பொருளை பயன்படுத்தியதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரு இவரு. இதே மாதிரி சினிமா லைன்ல மன்சூர் அலிகான் அவரோட மகன், அவரும் ஒரு நடிகர், அவரும் சமீப